பொன்பொருளை கொண்டு இறக்கி வச்சுக்கிறான் துரியோதன. யாருக்கு? துரியோதன மகன் லட்சுமணகுமாரனுக்கு சொன்னேன். நல்லா தெரியுங்களா? மட மாத்திரம் பாரு. நீ யார் சொல்ற? அபிமன்யு எங்க மாமனை தான் கல்யாணம் பண்ணுவீங்க. சத்தியமா அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. துரியோதன மகன் லட்சுமணகுமாரன். ஓ, இவனை போல ஒரு வழியை மாத்த முடியாது. அம்மா இல்ல, எல்லா ஜாதியிலுமே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. முன்ன என்ன வரும் பின்ன என்ன வராது கவுண்டருக்கு மட்டும் எல்லாருக்குமே அவரு போனா மட்டும் அம்மா பேசி கொத்தா நீ எச்சு முடிஞ்சாலும் அவன் ஆடு மேயணும் காய்ச்ச மாறிக்கணும். அத போல இவனுக்கு சூடு சொரணை இல்லை. அவன் எப்படி திருப்புறம் பாரு மாட. டேய், நான் யாருக்குடா சொல்றேன்? யாருக்கு? நீ யாருமா சொல்ற? எங்க மாமா அபிமன்யு ஒரு தங்கச்சி பிள்ளை. அவன் தான் யாரு? யாரு? துரியோதன மகன் லட்சுமணகுமாரன் சொன்னேன். காலி அர்த்தா பையா. ஏய், பரியம் போட்டுருவோம். என்ன வருது? அவனுக்கு தான் போட்டுக்காமா. அவனுக்கு தான் நீ கல்யாணம். நீ பயப்படாத. மெத்த மேலே நடக்கலாம். மெத்த மேலே நீ எல்லா வேலையும் முடிக்கலாம். அப்பா, இந்த கல்யாண கதையை விட்டுரு. கல்யாண கதை காதுலயே போட்டுக்காத. ஆனா விடு. எனக்கு பாடசாலையில வாத்தியார் பள்ளிக்கூடம் பாடசாலையில கதை ஒண்ணு சொன்னாருப்பா. வாத்தியார் கதை சொன்னாரா? அந்த கதையை மட்டும் நீ விவரமா பாப்பா. நரி கதைப்பா, நரி கதை. நரி கதையா? ஆமாப்பா. நரி கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வேற எங்க அப்பா சேர் போட போறேன். சேர போறவருக்கு அந்த நரிகள் அந்த வாத்தியாரி சொன்னாருன்னா அம்மா ஒரு அறிவிலே இருக்கும். சீர்தாய் வாங்குற எத்தனை போகுது அப்புறம் என்ன செய்தி வாங்குறது? எப்படி சொல்லு பாப்பா. கசகால மேல பெரிய நாடகத்தை வச்சு என் உயிரை வாங்குற நீ. பல்லு பூரா ஒட்டிக்கும். பாடசாலை போற இருக்கு நேரத்துல எங்க வாத்தியார் என்ன அழகா கிட்ட உட்கார்ந்து கூப்பிட்டு எப்படி? அம்மாவோட ஒரு கதை சொல்றேன், இந்த கதை கேளுமான்னு சொன்னாரு. என்ன கதை? அந்த கதை என்னன்னு கேட்டப்பா, ஒரு காடகத்துல இருந்து ஒரு நரி ஒரு ஓட பக்கமா ஓடி வந்துதான். அப்படின்னா ஒரு வாய்க்கா ஓரமா அந்த நரி ஆகப்பட்டது ஓடி வரக்குள்ள வாயில கறி துண்டை எடுத்துக்கிட்டே ஓடியாந்துதான். அப்படி ஓடி வந்த உடனே அந்த நதியில தண்ணி போச்சு இல்ல வாய்க்காவில, அந்த தண்ணியில இருந்து எப்ப பச்சை பசேர்னு ஒன்ன மாதிரி ஒரு மீனாகப்பட்டது பாலை மீன் எகிரி கரையில குதிக்கவும் தண்ணியில குதிக்க விளையாடிட்டு இருந்ததான். இந்த நரி என்ன நினைச்சுன்னா, இந்த கறி துண்டை எடுத்து சாப்பிட்டா நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் பசி யாரும். இந்த கறி துண்டை எடுத்து சாப்பிட்டா நமக்கு ஒரு நாள் தான் பசி யாரும். இவ்வளவு அழகா நீட்டா இருக்கிற வாழை மீனை பிடிச்சி சாப்பிட்டா நமக்கு ஒரு 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கறி துண்டாகப்பட்டது கரை மேல வச்சு விட்டு அந்த வாழை மீனை பிடிச்சி போச்சா நரி. அப்படி போன உடனே அந்த வாழை மீனாகப்பட்டது மறுபடியும் எகிரி தண்ணியிலே குச்செடுத்தான். மேல பறந்துட்டு இருந்து ஒரு கருடன் பறந்துட்டு இருந்த உடனே அந்த கறி துண்டாகப்பட்டதை கீழே பார்த்துக்கிட்டு அந்த கருடன் தூக்கிட்டு கறி துண்டை பறந்துடுத்தான். மீன் தண்ணியில குச்சிடுத்து அந்த நரி ஆகப்பட்டது அந்த கருடனை பார்த்து நரி ஊழ விட்டுட்டு இருக்கானப்பா. லட்சி வர நேரத்துல போய் உட்காந்து ஒரு வேலை. என்ன வேலை? அந்த புள்ள சொன்னது கேட்டியா? நீதான் கேட்கணும். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கண்டது ஒரு அறிவாயில் மாமிசத்தை கவ்விய வரவாலை கரையில் பாய கொண்ட ஈரமச்சம் புதித்தோடு பருந்தெடுக்க அண்டம் அதை பார்த்ததனை நரி ஊழ இட்டார் போல் அரசனிடம் துரியன் மகன் ஏங்கி வாட. நரினா யார் தெரியுமா? அவன் தான் துரியோதன மகன் நரி. கறி துண்டுனா இந்த புள்ளையா? வாழை மீனுனா நானா? அந்த பராந்து கண்ணில இருந்து பதமானி கரை மேல குதிச்சு அந்த பராந்தனா யாரு? அவன் தான் அபிமன்ன. அவன் பதமா வந்து புள்ளைய தூக்கிட்டு போவானா? அப்பேற்பட்ட புள்ளை. இந்த கதை நமக்கு நம்மள அசிங்கப்படுத்த அப்படி இல்ல. இப்ப விடலாமா? திருட்டு பையனுக்கு பிறந்த புள்ள சும்மா இருக்குமா? இந்த புள்ளைய விடக்கூடாது. அஜாதரமா அடிச்சு கை காலை கட்டி சிறையில போடு. நான் வந்து கைய செல்லு வாங்கி கொடுத்ததே தப்பு. நான் குச்சி மிட்டாய் வாங்கிட்டு அடிக்க சித்தப்பா. சட்டி சொல்றியா? சித்தப்பா கை கட்டா சித்தப்பா. நான் அதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மா தூரம் உன்னை படிக்க வைக்க கூடாதுன்னு சொன்ன காரணமே வேற.
அவன் எங்கே கந்தடி போயா சித்தப்பா கையை கட்டிட்டு என்ன பண்ண போற? கையை கட்டிட்டு நக்க போறேன். அப்பா வேணும் நீ நம்ம என்ன பேசக்கூடாது. சித்தப்பா அப்பா போயிட்டாரா? போயிட்டாரு. சித்தப்பா கை வலிக்குது. பாவம் நான் பெத்த மகளே, நான் பெத்த மட்டுமா மகன் எனக்கு அவன் சித்தப்பா நீ உட்காரு சித்தப்பா. என்னமோ எனக்கு ஆப்பு வைக்கிறேன். சித்தப்பா அப்பா சொன்ன மாதிரி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும் சித்தப்பா. என்ன செய்யணும்? செய்யா அப்பா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும்ப்பா. என்ன? நான் எழுதுற மாதிரி எனக்கு அழகா ஒரே ஒரு லவ் லெட்டர் எழுதி தரேன். அப்பட போய் லவ் லெட்டர். அப்பா கோச்சிக்காதப்பா. நான் என்ன வளர்க்குது நீ என்ன தின்னு வளர்த்தேன். ஆமா நான் பிய தின்னு வளர்த்தேன். கோவப்பட்டுக்காதப்பா. நான் சொல்ற மாதிரி நல்லா அழகா எழுதுறேன். எங்க மாமனுக்கு எங்க அத்தைக்கு புரியுற மாதிரி ஒரு லவ் லெட்டர். தமிழ்வேலு ஓடியா. உங்க அப்பா வந்து லெட்டர் எழுதுற பெரிய ஆளுமா. அவங்க ஊர்ல கொடுக்கப்படல பாதி பேர் லெட்டர் எழுதி கூட்டி கொடுத்தவரே அவர் தான். கூட்டி கொடுத்து சொல்றேன். இந்த ஊர்ல ஒரு வருஷம் 2 வருஷம் வந்தாலும் என் சாக்கார பண்ணி ஏமாட்டான். அரே அப்பா என்ன சொன்ன? வீடியோ ஓட்டு கொஞ்ச நேரம் போடுங்க. அது பத்தாது. நில்லு வெள்ள பாலியாட்டம் புனி அப்பா இது என்னடா தேப்பெல்லாம் பழையா இருக்கக்கூடாது. கை வச்சுட்டே சொல்லு. எலும்பு இல்ல ஐயா. ஐயா உங்களுக்கு புறா பேரு ஒரு கும்பிடு போடுறோம் ஐயா. எல்லாம் கேட்டுக்குங்க. வெளியூர்ல இருந்து வந்துக்கிறீங்க ஆட்டம் பார்க்க. உள்ளூர்ல இருக்கிறீங்க. பங்காளிங்க 10 பேர் 5 பேர் 20 பேர் 40 பேர் கூட பங்காளிங்க சாமி கும்பிடுங்க. ஆடி மாசம் சாமி கும்பிடுற மாதிரி இருந்தா அங்கங்க அலையாத 1 கிலோ 400 ரூபா பண்ணி விற்குது. மொத்தமா எலும்பில்லாத கறி பீத்தனை கறி தான் வாங்காத. இதுக்கு நான் வந்து நல்லா வேற விதமா போட்டு ஆக்கி நல்லா போட்டு வளர்த்து வச்சுக்கிறேன். தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். அப்படியே 1/2 டன்னு 500 கிலோ ஒரே ஆள் அப்படியே வாங்கி கொடுங்க. தாடா எலும்பு இல்லாத கறி. சித்தப்பா நான் சொல்றதுலாம் எழுது. அவன் என்ன சொல்றான் தெரியலையா? என்னை பண்ணின்னு சொல்றான் அவன். ஆமா எப்பா எழுதுறேன் சொல்ல எழுதா. பிள்ளையார் சொல்லி போடு ஃபர்ஸ்ட்ல. புருணுசி போட்டுட்டான். புருணுசி ஆனா ஈனா ஓயினா அடி அது அடிக்கணுமா? அது அடிச்சாச்சு. அப்ப சொல்ல எழுது. அண்டர்கோ என்ன பண்றது? எழுதுறதுக்கு என்ன குடிச்சுதான் சொல்லு. அண்டர்கோ தந்தை அவள் சுந்தரி தொட்டி எதிர்ப்பேனா நின்னடிக்கு அன்புடன் மண்டாரம் செய்து மன்னான ஆதுரியின் மகனுக்கு என்னை கேட்டு சம்மதித்தாய். அப்பரியமும் கேட்டு சம்மதித்தாய். சுக்கரவாரம் தொட்டி எதிர்ப்பேன். அப்படிதான் இருக்கும். என்னதான் பண்ணிட்டு இங்க தோட்டினுக்கிறேன். எங்க தோறது? அம்மா வெள்ளப்பாலாட்டம் இருக்குதுரா தம்பி. இது கருங்கல்யாட்டம் இருக்குது. என்ன தின்னு இருக்குமோ தெரியுது. சுக்கரவாரம் பந்திமே மன்னரை காணியில் பிடித்து கட்டி கனதீபம் ஏற்றி வைத்து கண்டையால் மன முடியாது விட்டால் தீயில் விழுந்து விடுவேன், உயிர் எழுந்துருவேன். இப்படிக்கு வச்சலா சுந்தரி. சரிம்மா கரெக்டா எழுதிட்டேன். எங்க படிச்சு? நான் பால்வாடியில படிச்சாள். உங்க ஏத்து போடுயா. என் கையெழுத்து போட்டுறேன். சாக்கு மழவா ஏதுன ராஜா ராஜா ராஜமார்த்தாண்ட ராஜ கம்பெனி நீட்டா வரும். அதனால அப்படியே ஒரே குத்து எலச்சல்ல போய் பாரு. தீர்த்து கை வச்சு அனுப்பிடுவாங்க. இம்மா நேரம் குனி வச்சு ஏது நல்ல. ஆமா காசு 200 ரூபா கொடு. காசு 200 ரூபா.
தாய்க்கு போறது ஒரு இந்த புள்ளா இந்த நிரும்பாப்பட்டது வாழ்வுடன் சொல்ல முடியாத கார்த்திகையில கிடைத்து உட்காரு உட்காரு எங்க மாமன்கிட்டயும் எங்க அத்தைகிட்டையும் எப்படி இருந்தாலும் கடிதம் போக வேண்டும் இப்படியாக ஆனகுந்தி பட்டணம் செல்ல வேண்டும் இந்த கடிதம் சீக்கிரமா வாழ்வு கையில கொடுத்து இந்த அச்சரா சுந்தரி ஏதுன நிருபம் அங்கங்க சென்று கொண்டு இருக்கு அது ஆனகுந்தி பட்டணம் ஆளுபடியாரு சுபத்திர தர்ப்ப